அதே நேரத்தில் எஸ்சி மக்களுக்கு சொத்தும் சேர்க்கக்கூடாது, படிக்கவும் கூடாதுன்றதால ஒருவன் முன்னேற்றத்திற்கு 2 கண்கள், ஒன்று சொத்து, இன்னொன்று கல்வி. அந்த 2 கண்ணையும் குருடாயிட்டாங்க. எஸ்சி மக்களுக்கு 2 கண்ணுமே கிடையாது, குருடர்கள். இன்றைக்கு குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் மற்றவர்கள் பார்ப்பனிய தர்மத்தை கடைபிடிப்பவர்கள். ஆனால் இன்னைக்கு தேர் மற்ற இடத்துல கோயில திருவிழாக்கு செய்யறான், நானும் இந்து தான், மற்றவங்களும் இந்து தான், திருவிழாவில் கலந்து கூடாதுன்னு எந்த பாப்பனும் சொல்ல. ஆனால் பிசி மக்கள் தான் சொல்றாங்க. காரணம் அவர்கள் அறியாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 1000 பெரியார் தோன்றினால் கூட அவர்களுடைய அறியாமை இன்னும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துதான் பாபாசாஹேப் அம்பேத்கர் பார்த்தார். இந்த அரசியல் இந்து தர்மத்தினுடைய வீரத்தை குறைத்து அதை முழுமையாக மாற்றி, இது போல் இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுள்ள 2000 ஆண்டுகளாக ஒரு 3% மக்களுக்கு 35% மக்கள் அடிமைகளாகவும் 90% மக்கள் அடிமைகளாக இருக்கின்ற இந்த அவல நிலையை போக்க, ஒருத்தன் உயர்ந்தவன், அதோடு தாழ்ந்தவன், அதுக்கும் தாழ்ந்தவன் என்கின்ற ஏற்றத்தாழ்வு உள்ள சமூக அமைப்பை மாற்றி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற புரட்சி கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு புரட்சி சமுதாயத்தை அமைக்க இங்கு யாரும் உயர்ந்தவன் இல்ல, எவனும் தாழ்ந்தவன் இல்ல அப்படின்ற நிலைமை உருவாக்கி அன்றைக்கு சொன்னான், யாரு சத்திரிய மட்டும்தான் ஆள்னா, பாப்பா மட்டும்தான் ஆள்னா. அப்ப எஸ்சியும் ஆள்னா, பிசியும் ஆள்னா தான் ரிசர்வேஷன் எஸ்சிக்கும் பிசிக்கும் கொடுத்தாரு. அதனால்தான் எஸ்சி எம்பி, பிசி எம்பி நிக்கிறாங்க. இன்றைக்கு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவன் எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வழங்கி அன்றைக்கு பார்ப்பனிய தர்மம் பிராமணனும் சத்திரியனும் தவிர வேற யாரும் ஆளக்கூடாது என்கின்ற அந்த பார்ப்பனிய மனு தர்மத்தின் முதுகெலும்பை உடைத்தார். பார்ப்பனர்களும் தலித் மக்களும் ஒன்று சேரக்கூடாது என்கின்ற சூழ்நிலை இருந்தது. அவர்கள் சொத்து சேர்க்கக்கூடாதுன்றான். பிசி மக்களும் எஸ்சி மக்களும் சொத்து சேர்க்கக்கூடாதுன்ட்டான். சொத்து சேர்க்கறது யாருன்னா பார்ப்பனன் சேர்க்கலாம், சத்திரியன் சேர்க்கலாம், செட்டியார் சேர்க்கலாம், பூணூல் போடுறவங்களாம் சேர்க்கலான்ட்டான். பூணூல் போடாதவங்களாம் அடிமை வேலை தான், கொத்தடிமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். ஆனாலும் கூட பாபாசாஹேப் அம்பேத்கர் அந்த மனு தர்மத்தின் அந்த கடுமையை உடைத்து அதன் முதுகெலும்பு 2000 ஆண்டுகளாக கடவுளால் கூட மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கொடுமையை இந்த மண்ணில் ஒழித்து அதன் பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 314 அதாவது அடிப்படை உரிமையிலேயே அவர்கள் எஸ்சி மக்களும் பின்தங்கிய மக்களும் அவர்கள் மற்ற சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வருகின்ற அளவிற்கு அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும், கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும். ஒரு எஸ்சி ஐபிஎஸ் ஆபீசராக்கு, ஒரு பிசி ஐபிஎஸ் ஆபீசராக்கு, ஒரு எஸ்சி எம்பிசி கலெக்டராக்கு, ஒரு பிசி கலெக்டராக்கு என்று சட்டத்தின் மூலமாக சொத்துக்கு உரிமையை தந்து அந்த பார்ப்பனியத்தின் மனு தர்மத்தின் முதுகெலும்பை உடைத்தவர் பாபாசாஹேப் அம்பேத்கர். இது புரட்சி. அருமை சகோதரனே, இதோடு மட்டுமல்லாமல் இப்பேற்பட்ட நிலைமைகள் மட்டுமல்லாமல் இந்த நிலைமைகள் எல்லாம் முழுக்க அதே நேரத்தில் மத சார்பற்று நான் இந்துக்கள் மட்டும்தான் ஆள்னா, இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஆளலாம் அப்படின்னாக்கா யார் அப்படின்னா, நீ பிராமின் சொல்ற, நீ இந்த நாட்டுக்கு மண்ணின் மைந்தன்ல, நீ எங்க கைப்பர் பழமையில வெளிநாட்டுல இருந்து வந்தவன். ஆனால் இன்றைக்கு முஸ்லீமா இருக்கிறவங்க கிறிஸ்தவனா இந்த மண்ணின் மைந்தன்டா அப்படின்னு சொன்னார். 600 ஆண்டுகள் முஸ்லீம் ஆட்சியிலும் 300 ஆண்டுகள் வெள்ளையன் ஆட்சியிலும் அந்த சூழ்நிலையில் பார்ப்பனிய தர்மத்தினால் அவமானப்படுத்தப்பட்ட தலித் மக்கள், பின்தங்கிய மக்கள் தாங்கள் சுயமரியாதை பெற்றுக்கொள்ள மதம் மாறுவதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் மதம் மாறினான், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினான். நாம் விடுதலை பெற்று கூட ஒரு பாரசீகத்தை மிக அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஒரு செய்தி, திருநெல்வேலி மாவட்டத்தில் தலித் மக்கள் முஸ்லிம்களாக மாறினார். பார்ப்பனிய இந்துக்களின் கொடுமை தாங்காமல், ஜாதி வரி தாங்காமல் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இப்ப நம் கண் முன்னாலே எப்படி நடக்குதுன்னா, 600 ஆண்டுகள் முஸ்லிம் ஆட்சியிலும் 300 ஆண்டுகள் கிறிஸ்துவ ஆட்சியிலும் எவ்வளவு மக்கள் தங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள இந்து மதத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள மதம் மாறினார்கள். ஆக இவர்கள் மண்ணின் மைந்தர்கள். ஆக இந்த மதம் மாற்றத்தை நீ மறுக்க வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமையை நீ கடைபிடிக்காத, டாக்டரின் ஆஃப் சதுர்வர்ணி அழித்துவிடு, இந்திய மக்கள் அனைவரும் ஒருவர் என்று சொல் என்றார். அதற்கு நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அதனால் மத சார்பற்ற தன்மை, அனைத்து மக்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற ஒரு சூழ்நிலை உருவானது. அருமை சகோதரனே, முதலில் இந்த மண்ணில் உருவான மதம் இந்து மதம். ஆனால் அந்த மதத்தின் கொடுமைகளை எதிர்த்து தான் புத்த மதம் உருவானது, ஜைன மதம் உருவானது, பிற்காலத்தில் சீக்கிய மதம் உருவானது. அனைத்து மதங்களும்
அப்புறம் இந்திய மண்ணில் உருவான மதங்கள், அதற்கடுத்து வெளிநாட்டு மன்னர்கள் ஆண்ட போது அவர்கள் மதம் சரியான மதம், சமத்துவத்தின் மதம் என்று புரிந்து கொண்டு முஸ்லிமுக்கு கிறிஸ்தவத்திற்கு மாறினார்கள். ஆக இந்து மதத்திலிருந்து தான் இவ்வளவு மாற்றமே ஒழிய மற்ற மதத்திலிருந்து யாராவது இந்து மதத்துக்கு மாறிக்கிறாங்களா? நன்றாக யோசித்து பாருங்கள். இது வந்து ஒன் வே டிராபிக், போத வர முடியாது. ஆனா அங்கிருந்து யாரெல்லாம் இங்கிருந்து போதான் விரும்புறான். அந்த அளவுக்கு சமூக கொடுமைகளும் அநீதிகளும் வறுமையும் எனக்கு நீ பரிசாக தருகின்றாய். நான் இந்து கடவுளை விரும்புகின்றேன். நான் நல்லா இருக்கணும், பண்ணாடி பண்ணலாம், நல்லா சோறு வரணும், வறுமை இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட நினைச்சிட்டு தான் வணங்க கடவுளை சேரா. நீ சேர்ந்ததுமே நீ சொத்து சேர்க்கக்கூடாது, நீ வறுமையில இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுகின்ற ஒரு மதத்தை எவன் விரும்புவான்? ஆக இந்தியாவில் இன்றைக்கு 60% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்டு மக்கள் செய்த தவறு அல்ல, இந்திய நாடு செய்த தவறு அல்ல, இந்தியா வறுமை உள்ள நாடு அல்ல, இந்தியா வளமான நாடு. இந்தியா இஸ் ரிச் பட் இந்தியன்ஸ் ஆர் புவர். இந்தியா வளமுள்ள நாடுதான், ஆனால் இந்திய மக்கள் தான் வறுமையில் வாடுகின்றார்கள். அந்த வறுமைக்கு காரணம் இந்த இந்திய மக்களில் 90% மக்களுக்கு இந்து மதம் வறுமையை உனக்கு பரிசாக அளித்திருக்கின்றது, அறியாமையை உனக்கு பரிசாக அளித்திருக்கின்றது. 2000 ஆண்டுகளாக யாராலும் மாற்ற முடியாத இதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய பேனாவின் திறமையினால் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை, ஒரு இந்து மதத்தின் அடித்தளத்தையே உடைத்தெறிந்து ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தார். அதை எதன் மூலம் செய்தார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக செய்தார். இதனால் தான் இன்றைக்கு பார்ப்பனிய வர்க்கம், RSS குழந்தையான அரசியல் குழந்தையான பிஜேபி போன்றவர்கள் எல்லாம் ஐயோ மறு ஆய்வு செய்வது என்பது மீண்டும் RSS எய்ம் லட்சியம். RSS சீஃப் மிஸ்டர்